வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, இது உலக சமாதானம் என்ற ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதி அருளிய புத்தகத்தின் நிறைவு கவியாகிய 200வது கவியை இன்று நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த புத்தகத்தை இந்த குரல் பதிவாக வெளியிடுவதற்கு சிந்தனையை எழுப்பிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்திலே பதிவிட்டு இந்த கவியை பதிவிடுகின்றேன். இந்த நூல் உள்ள கவிகள் குரல் பதிவிலும் இதற்கு ஏற்ற எழுத்து வடிவமும் இந்த நம்மளுடைய ஸ்கை ஃபேமிலி யூடியூப் சேனல்ல பதிவாகி இருக்கிறது. இந்த குரல் பதிவோடு சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இதனுடைய எழுத்து வடிவத்தையும் நாம் பெற முடியும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய 200வது கவியை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசியோடு சமர்ப்பிக்கிறேன். உலக சமாதானம். கவி 200. லட்சிய வாழ்வை அடைய முயலுவோம். உலக சமாதானம் என்ற எல்லை தன்னை ஒவ்வொருவருக்கும் இப்போ காட்டிவிட்டேன். நிலவுலகில் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த உலகத்திற்கும் பலவாறு எண்ணிறந்த பேதம் உண்டு. படிப்படியாய் அவை குறைய திட்டமிட்டு உலகமெங்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றும். கருத்துடனும் கொள்கையோடும் இனி நாம் வாழ்வோம். விளக்கம். இந்த நூலில் சுருக்கமாக மனித இன லட்சிய வாழ்வாக உள்ள உலக சமாதானம் என்ற எல்லையை இதுதான் என்று காட்டிவிட்டேன். இவ்விதம் இருக்க வேண்டும் என்ற கற்பனை செய்திருக்கும் அந்த உலகத்திற்கும் இப்போது இருக்கும் நடைமுறை உலகத்திற்கும் இடையே எத்தனையோ வகைகளில் பேதங்கள் உண்டு. அந்த பேதங்களை படிப்படியாக குறைத்து பயன் காண வேண்டும் என்ற கொள்கையுடன், கருத்துடன், முயற்சியுடன் அவசியமான திட்டங்களை வகுத்து செயலாற்றி நாம் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, மனநிறைவுடன் இந்த 200வது கவியை, இந்த புத்தகத்தின் நிறைவு கவியை நான் குரல் பதிவாக நிறைவு செய்திருக்கிறேன். இதனுடைய நோக்கம் உலக மக்களுக்கு குழுவில் மற்றும் இந்த யூடியூப்பில் பயணிப்பவர்களுக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உலக சமாதானம் குறித்த திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் மனவளக்கலையில் பயின்று கொண்டிருக்கும் பயிற்சியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் போன்றோருக்கு இந்த உலக சமாதானம் குறித்த சிந்தனையை அடிக்கடி நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் இது ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய அளவிலே இந்த பதிவை நான் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறேன். இந்த உலக சமாதானம் என்ற இந்த நூல் 2 பாகங்களாக, முதல் பாகம் ஆராய்ச்சி என்ற அடிப்படையிலும் 2வது பாகம் திட்டங்கள் என்ற அடிப்படையிலும் வகுத்து ஒரு முழுமை நல வாழ்வுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஆராய்ச்சியுடன் கூடிய திட்டங்களாக நமக்கு அளித்துள்ளார்கள். இதை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக செயல்படுத்துவதற்கு எந்த வகையில் முடியுமோ, எவ்வாறு குழுவாக அமைந்து நாம் செயல்படுத்த முடியுமோ, இவைகளுக்கெல்லாம் ஆங்காங்கு அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் ஒன்று கூடி இவைகளை செயல்படுத்துவதற்கு முனைவோம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த உலக சமாதானம் என்ற நூலினுடைய குரல் பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு வெளிவருவதற்கு உதவியாக இருந்த புதுக்கோட்டை கண்ணன் நகர் தவமேத்தினுடைய பொறுப்பாசிரியர் குணசீலன் ஐயா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனது நன்றியையும் பதிவாக்கி உங்கள் அனைவரிடமிருந்து நிறைவு பெறுகிறேன். உங்கள் அன்பிற்கினிய அருள்நிதி முத்துக்குமரேசன், புதுக்கோட்டை. வாழ்க வளமுடன். வாழ்க